திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு கடனில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. கடன் வாங்காமல் திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சாகுபடி பரப்பை அதிகரிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசால் தமிழ்நாட்டில் சாகுபடி பரப்பு குறைந்துவிட்டது. புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க வருகை தந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு சென்றதால் பரபரப்பு. அதிமுக எம்எல்ஏக்களுடன் இருந்த எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பது இன்றும் தவிர்த்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் தவிர்த்தது குறித்து செங்கோட்டையனிடம் சென்று கேளுங்கள். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். தெற்கு ரயில்வே பணிக்கான தேர்வு தமிழக தேர்வர்கள் 90% பேருக்கு தெலுங்கானாவில் மையம் என குற்றச்சாட்டு. முதல் கட்ட தேர்வு அருகாமையில் நடந்த நிலையில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் 2ஆம் கட்ட தேர்வு நடத்தப்படுவதாக புகார். மதுரையிலிருந்து பேசுகிறேன். ஆர் பிரேம்குமார். கடந்த வருடம் நவம்பர் மாதம் வந்து ஆர்ஆர்பி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பிப்ரவரி மாதம் எழுதி நவம்பர் மாதம் எழுதி வந்து அதில் வந்து செலக்ட் ஆகிருந்தோம். இப்போ வந்து மார்ச் மாதம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து சவுத் ஜோனில் தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். சவுத் ஜோன் தான் வந்து தமிழகத்தில் தான் வந்து நடத்தின எக்ஸாமு. ஆனால் வந்து எங்களுக்கு வெளிமாநிலத்தில் வந்து நடத்துகிறாங்க. 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து நடத்துகிறாங்க. இதனால் வந்து எங்களுக்கு வந்து 1.5 நாள் வந்து ட்ராவல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து போக்குவரத்து செலவு, அதே மாதிரி எங்கள் மன உளைச்சல் ஆகுது. அதே மாதிரி மன உளைச்சல் ஆகுறதுனால வந்து முறையாக வந்து எங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது. பெங்களூருவில் குப்பை அகற்றும் விவகாரத்தில் எம்எல்ஏக்கள் சிலர் தங்களையே மிரட்டுவதாக துணை முதலமைச்சர் சிவக்குமார் குற்றச்சாட்டு. வளர்ச்சி திட்டங்களுக்கு 800 கோடி ரூபாய் கேட்பதாகவும் பேட்டி. காஞ்சிபுரத்தில் பிரபல ரவுடி வசூல் ராஜா கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது. கை கால் முறிவு ஏற்பட்ட 4 பேருக்கு காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டது. தேவ சம்போடு ஏற்பாடு காரணமாக பக்தர்கள் கூடுதல் நேரம் தரிசனம் செய்ய வாய்ப்பு. சவுதி ப்ரோ லீக் கால்பந்து தொடரில் அல் நாசர் அணி அசத்தல் வெற்றி. 928வது கோல் அடித்து நட்சத்திர வீரர் ரொனால்டோ அசத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.